Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம under 15,000 பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான டாப் 5 ஆல் ரவுண்டர் மொபைல் லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். சேம் டைம் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்ப்ளே, தென் இந்த பட்ஜெட்ல பெஸ்டான கேமிங் அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்னு 100% பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும். ஸோ இதுல ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச மொபைல் பிராண்ட் இருந்தது அப்படின்னா யோசிக்காம உடனே செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்மளுடைய சேனல்ல சின்ன சின்ன மொபைல் ஆக்சசரிஸ், அதாவது ஹெட்ஃபோன், டேட்டா கேபிள்ஸ், தென் உங்களுடைய மொபைலுக்கான பேக் கேஸ் அண்ட் டெம்பர்டு இந்த மாதிரியான திங்ஸை கிவ்அவே பண்ணலாம்னு ஒரு ஐடியாவுல இருக்கும். பட் எவ்வளவு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சோ அப்படி ஒருவேளை கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கிவ்அவே பத்தி என்ன தோணுதோ அந்த இன்ஃபர்மேஷனை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே गाइस, இன்னைக்கான இந்த லிஸ்ட்டை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மொபைல் Samsung M34 5G தான். இந்த மொபைலை 1 இயர்க்கு முன்னாடி இருந்தே நாம வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த விதத்துல Samsung பிராண்ட்ல இருந்து இந்த மொபைலை பெஸ்ட் சாய்ஸா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இதுல 6.5 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 1000 Hz பீக் பிரைட்னஸ்ல கொடுத்திருக்காங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1280 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமிங் தவிர்த்து நார்மல் யூஸ்க்கு இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு பெட்டராவே இருக்கும். இதுல 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல ஒரு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. சோ மெயின் கேமராவோட இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறது 100% உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். இதை தவிர்த்து 6000 mAh பெரிய பேட்டரியும் இதை ஃபில் பண்ண 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னா இந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அவ்வளவுதான். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய Redmi Note 13 மொபைல்லையும் 6.67 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 1000 Hz பீக் பிரைட்னஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 6080 ப்ராசஸரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது நாம முன்ன பார்த்த Exynos 1280 ப்ராசஸரை விட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். தென் 108 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. பட் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். இதுக்கு நம்ம முன்ன பார்த்த Samsung M34 5G யோட 50 மெகா பிக்சல் கேமராவே கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த Redmi Note 13 மொபைல்ல 5000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சார்ஜரை பாக்ஸ்லயே இன்க்ளூட் பண்ணியும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலும் நாம ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். அந்த விதத்துல இந்த மொபைலை நீங்க நியர்ல இருக்க கடைகள்லயே EMI ல கூட வாங்கிக்க முடியும். மொபைல் நல்ல ஸ்லிம்மாவும் அண்ட் ஸ்டைலிஷாவும் இருக்கும். பட் சவுண்ட் அண்ட் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜ் தான். இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பெஸ்ட் சாய்ஸா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆஃப்லைன்ல கிடைக்கிறதுனால நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல மூணாவதா Realme P1 அப்படி இல்லனா Narzo 75G இந்த ரெண்டு மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். இதுலயும் 6.67 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 1200 Hz பீக் பிரைட்னஸ்ல கொடுத்திருக்காங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 7050 ப்ராசஸரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இந்த ப்ராசஸரை ஒரு பெஸ்டான கேமிங் ப்ராசஸராவே நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இங்க கேமரா குவாலிட்டி அப்படிங்கிறது முன்ன பார்த்த Redmi Note 13 விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தென் இதை தவிர்த்து 5000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த மொபைல் இந்த பட்ஜெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாவே நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே गाइस, இப்போ நாம லாஸ்டா பார்க்க போற Nothing CMF Phone 1 பொறுத்தவரையிலும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் டாப் நாச்சான ஒரு ஃபோன் அப்படினே சொல்லலாம். இதுலயும் 6.67 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 2000 Hz பீக் பிரைட்னஸ்ல கொடுத்திருக்காங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 7300 ப்ராசஸரும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமிங்கை பொறுத்தவரையிலும் ரொம்பவே இந்த செக்மெண்ட்ல பெஸ்டா இருக்கும். தென் 50 மெகா பிக்சல் Sony மெயின் கேமராவும் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க Full HD வீடியோவை 60 fps ல கூட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி கேமரா வைஸ் பார்க்கும்போது இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்டாவே இருக்கும். தென் பேட்டரின்னு வரவும் 5000 mAh பேட்டரி அதை ஃபில் பண்ண 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்திருக்காங்க. இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறது இன்னொரு பெஸ்டான ஃபியூச்சராவுமே இருக்கு. சோ பெஸ்டான டிஸ்ப்ளே, கேமரா, ப்ராசஸர், தென் பேட்டரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த CMF Phone 1 தாராளமா ட்ரை பண்ணலாம். பட் இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. இந்த டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். 100% ஒர்த்தான ஒரு மொபைலாவே இருக்கும். ஓகே गाइस, இதை தவிர்த்து நீங்க Vivo T3X அதாவது iQOO Z9X இந்த மொபைலை கூட ட்ரை பண்ணலாம். விவோ யூசருக்கு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும். தென் மோட்டோல Moto G64 5G மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு மொபைல்லையுமே AMOLED டிஸ்ப்ளே கிடையாது, LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. பட் இது 6000 mAh கொடுத்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே गाइस, இன்னைக்கு பார்த்த இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ஃபேவரட்டான சாய்ஸ் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே गाइस, thank you.